பிரியாணி மேன் அழைக்கப்படுற அபிஷேக் ரபி காவல்துறையால கைது பண்ணப்பட்டிருக்கிறது இப்ப சோசியல் மீடியால மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. இர்ஃபான் மற்றும் டெய்லர் அக்கான சோசியல் மீடியால அழைக்கப்படுற தயாலு டிசைன்ஸ் பத்தி ரபி போட்ட வீடியோஸ் தான் இவ்வளவு சர்ச்சைகளுக்கும் காரணம். தயாலு டிசைன்ஸ் பசங்களை கவரும் விதமா வீடியோஸ் போட்டு ஃபேமஸ் ஆகி அது மூலமா அவங்களோட ஆன்லைன் கோர்ஸை அதிக விலைக்கு வித்து அந்த பணத்தை டாக்ஸ் கட்டாம ஃப்ராட் பண்றாங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இர்ஃபானும் சுகாதாரமற்ற ஹோட்டல்ஸை காசு வாங்கிட்டு ப்ரொமோட் பண்றாரு. மேலும் கார் விபத்தை ஏற்படுத்திட்டு நிக்காம போயிருக்காரு. இதுவும் ஒரு கொலை தான் அப்படின்னு பேசியிருந்தாரு. பிரியாணி மேன் அழைக்கப்படுற ரபியோட இந்த ரெண்டு வீடியோஸ்க்கும் தயாலு டிசைன்ஸ் மற்றும் இர்ஃபானும் மறுப்பு தெரிவிச்சு பதில் அளிச்சிருந்தாங்க. இப்படி ஒரு பக்கம் இந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்க இந்த நிலையில ஏ2டி சேனல் நந்தா டெய்லர் அக்கா ஸ்கேம் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவை வெளியிட்டாரு. அந்த வீடியோல தயாலு டிசைன்ஸ் பிரியாணி மேன் சொல்ற மாதிரி எந்த தவறையும் செய்யல, அவர் தான் நிறைய விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்காருன்னு சொல்லியிருந்தாரு. நந்தாவோட வீடியோக்கு ரபியும் ரிப்ளை பண்ற விதமா அவரோட யூடியூப் சேனல்ல லைவ் வந்தாரு. அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அவரோட பழைய பிரச்சனைகள் எல்லாம் சோசியல் மீடியால பேசப்படவே மன அழுத்தத்தோட உச்சத்துக்கே போய் தற்கொலை பண்ண முயற்சி செஞ்சாரு. இப்படி பிரியாணி மேனோட இந்த செயல் பலருக்குமே பேரதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. இந்த சர்ச்சை பூதாகரமா வெடிக்கவே ரபி நேத்து சைபர் கிரைம் போலீசாரால கைது செய்யப்பட்டாரு. கடந்த 3 மாசத்துக்கு முன்னாடி ஓயோ விசஸ் செம்மொழி பூங்கா அப்படிங்கிற தலைப்புல ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. அவர் அந்த வீடியோல பெண்களை இழிவுபடுத்தும் விதமா அவரோட உடல் மொழி இருந்ததாகவும் மேலும் செம்மொழி பூங்காவோட நற்பெயரை கெடுக்கும் விதமா செயல்பட்டாருன்னு 4 பிரிவுக்கு கீழே இவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. தேனாம்பேட்டையை சேர்ந்த ஒரு பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில இவர் கைது பண்ணதா சென்னை மாநகர காவல்துறையும் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இப்படி இவரை கைது பண்ணதுக்கு இப்போ ஆதரவும் எதிர்ப்பும் சோசியல் மீடியால வந்துட்டு இருக்கு. இப்படி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிற இந்த நிலையில ஏ2டி நந்தா அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஷேர் பண்ண ஒரு போஸ்ட் வைரல் ஆயிட்டு வருது. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சின்ன தவறுகளை செஞ்சா கூட எல்லா மனுஷங்களையும் மன்னிங்க, அவங்க செஞ்ச செயலை ஹேட் பண்ணுங்க, ஆனா அந்த நபரை ஹேட் பண்ணாதீங்க, நாலேஜை ஷேர் பண்ணுங்க, நெகட்டிவிட்டியை ஷேர் பண்ணாதீங்க, இரக்கத்தோட இருங்க, டாக்ஸிக்கா இருக்காதீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை ஷேர் பண்ணி உண்மையான வரிகள்னு ஏ2டி நந்தா சொல்லியிருக்காரு. ஏ2டி நந்தா லேட்டஸ்டா போட்ட வீடியோலயே இதை தான் சொல்லியிருப்பாரு. அவங்க பண்ற தவறை மட்டும் சுட்டி காட்டுங்கன்னு சொல்லியிருப்பாரு. தயாலு டிசைன்ஸ் மாதிரி புதுசா பிசினஸ் பண்ண வரவங்களை நம்ம வரக்கூடாதுன்னு நினைச்சோம்னா நாட்டுக்கு வர நலத்திட்டங்கள் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு முறையான விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருந்தாரு. மேலும் நம்ம பொது பிரச்சனைகளை பேசலாம், தனிப்பட்ட பிரச்சனைகளை பேச முடியாது. இர்ஃபான் மற்றும் ரபிக்கு இடையில நடக்கிற விஷயம் தனிப்பட்ட விஷயம், அதுல நம்மளால தலையிட முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு. நந்தா கடைசியில சொன்ன அந்த விஷயம் தான் இப்போ விமர்சனத்துக்குள்ளா இருக்கு. ஒரு சமூக அக்கறையோட ஒரு வீடியோவை வெளியிடணும்னு சொல்லியிருக்கீங்க. இர்ஃபான் துபாய் போய் ஜெண்டர் ரிவீல் பண்ணி அதை சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பார்த்து மத்தவங்களும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதே மாதிரி பண்ணலாம். பெண் குழந்தை வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஃபாரின் போய் செக் பண்ணி அந்த கருவை கலைக்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் ஒரு சமூக பிரச்சனையா மாறும். இதை பத்தியும் ஒரு விழிப்புணர்வை நீங்க ஏற்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க ஒரு டெக் யூடியூபரா இருக்கீங்க. இர்ஃபான் கூகுள் மேப்பை ஆதாரமா காட்டினதை எடிட் பண்ண முடியும்னு ரபி சொல்றாரு. அது சம்பந்தமா நீங்க பேசணும்னு நெட்டிசன்ஸ் பலருமே அவங்களோட கருத்துக்களையும் தெரிவிச்சிட்டு வராங்க. இதுக்கு கண்டிப்பா ஏ2டி நந்தா பதில் சொல்லுவாருன்னு நினைக்கிறோம். ரபி கைது பண்ணப்பட்ட பிரிவுல 3 பிரிவுக்கு கீழே பெயில் வாங்க முடியாதான். இதனால இவருக்கு பெயில் கிடைக்கிறதும் ரொம்பவே கஷ்டம்னு சொல்றாங்க. பிரியாணி மேன் அழைக்கப்படுற ரபி மற்றும் அவரை சுத்தி நடக்கிற இந்த சர்ச்சைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஹானஸ்ட் ஒப்பீனியனை கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க.